வாழ்க வளம். மனதை ஒருநிலைப்படுத்த முடியுமா? இதற்கு தாங்க நான் தினமும் தியானம் பண்ணுறேன், மெடிடேஷன் பண்ணேன், காலையில் 4 மணிக்கு எழுந்திருக்கிறேன், 3 மணிக்கு எழுந்திருக்கிறேன், எக்ஸசைஸ் பண்ணுறேன், யோகாசனம் பண்ணுறேன், என்னென்னமோ பண்ணி பார்க்குறேன். வேறு என்னெல்லாம் எல்லாம் சொல்கிறாங்களோ எல்லாமே செய்கிறேன். இருந்தாலும் என்னால் மனசை ஒருநிலைப்படுத்த மாட்டேங்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அப்படி கிடையாதுங்க. மனசு பல நேரங்களில் நமக்கு ஒரு நிலையில் தான் இருக்குது. நம்ம அதை புரிஞ்சுக்கணும். மனசு ஒரு நிலையில் இருக்கும்போது தேவையில்லாத நெகட்டிவ் விஷயங்களை பற்றி அதிகமாக திங்க் பண்ணுறது தான் நமக்கு வரக்கூடிய ப்ராப்ளம். இந்த மனசை ஒருநிலைப்படுத்தி நல்ல பாசிட்டிவ் தாட்டை மட்டும் வைக்கிறதுக்காக தியானம், அமைதி, அதை விட ரொம்ப முக்கியமாக தேவைப்படுறது வைராகியம். வைராகியத்தோட வைங்க, நிச்சயமாக நம்ம மனசு நம்ம சொல்றதை கேட்குற அளவுக்கு கொண்டு வர முடியும். மனதை ஒருநிலைப்படுத்த முடியுமா? இதற்கு தாங்க நான் தினமும் தியானம் பண்ணுறேன், மெடிடேஷன் பண்ணேன், காலையில் 4 மணிக்கு எழுந்திருக்கிறேன், 3 மணிக்கு எழுந்திருக்கிறேன், எக்ஸசைஸ் பண்ணுறேன், யோகாசனம் பண்ணுறேன், என்னென்னமோ பண்ணி பார்க்குறேன், புக்கு படிக்கிறேன், பாட்டு கேட்குறேன், சாமி பாட்டு கேட்குறேன், கந்தகூர் கவசம் சொல்கிறேன், கந்தசஷ்டி கவசம் சொல்கிறேன், வேறு என்னெல்லாம் எல்லாம் சொல்கிறாங்களோ எல்லாமே செய்கிறேன். இருந்தாலும் என்னால் மனசை ஒருநிலைப்படுத்த மாட்டேங்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அப்படி கிடையாதுங்க. மனசு பல நேரங்களில் நமக்கு ஒரு நிலையில் தான் இருக்குது. நம்ம அதை புரிஞ்சுக்கணும். என்ன சொல்கிறீங்கன்னு கேட்குறீங்களா? உண்மைதாங்க. இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு மொபைல் வாங்கணும்னு நினைக்கிறீங்க, ஒரு வேலை வேணும்னு நினைக்கிறீங்க, ஒரு பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு இருக்கீங்க, இல்லை ஒரு பையனை லவ் பண்ணிட்டு இருக்கீங்க, ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இப்போ உங்கள் மனசு நீங்கள் எதை செய்யணும்னு நினைக்கிறீங்களோ, நீங்கள் எது வேணும்னு நினைக்கிறீங்களோ அதை மட்டும்தான் திங்க் பண்ணிக்கிட்டு இருக்கும். ஃபுல்லாக அதை மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும். நீங்கள் ஒரு மொபைல் வாங்கணும்னு நினச்சிட்டீங்க அப்படின்னா உங்கள் மனசு முழுசும் மொபைலில் பற்றி மட்டும்தான் யோசிச்சுட்டு இருக்கும். நீங்கள் ஏற்கனவே இருக்க மொபைலில் வச்சு நீங்கள் எல்லாத்தையும் தேடுவீங்க, எல்லாருக்கிட்டையும் சஜஷன் கேட்பீங்க, என்ன மொபைல் வாங்கலாம், என்ன கான்ஃபிகரேஷன் வாங்கலாம், இப்போ லேட்டஸ்ட் மாடல் என்ன இருக்குன்றது எல்லாமே கேட்டுக்கிட்டே இருப்பீங்க. இப்போ யோசிச்சு பாருங்கள், உங்களோட மனசு முழுவதும் மொபைலை பற்றி மட்டும்தானே திங்க் பண்ணுது, மொபைலை பற்றி மட்டும்தானே யோசிக்குது, மொபைலை பற்றி மட்டும்தானே தேடுது. அப்போ மனசு ஒரு நிலையில் தானே இருக்குது, ஒரு விஷயத்தை பற்றி மட்டும்தானே யோசிச்சுக்கிட்டு இருக்கு. அதில் என்ன தெரியுமா நமக்குள்ளே இருக்க ப்ராப்ளம்? ஒரு நிலையில் இருந்தாலும் சப்போஸ் நம்ம வாங்குற மொபைல் சரியில்லாமல் போயிடுச்சுன்னா, சப்போஸ் நம்ம வாங்குற மொபைல் ரிப்பேராக போயிடுச்சுன்னா, இந்த கான்ஃபிகரேஷன் இன்னொரு மொபைல் இன்னும் சூப்பராக இருந்துச்சுன்னா, மனசு ஒரு நிலையில் இருக்கும்போது தேவையில்லாத நெகட்டிவ் விஷயங்களை பற்றி அதிகமாக திங்க் பண்ணுறதா நமக்கு வரக்கூடிய ப்ராப்ளம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. மனசு ஒரு நிலையில் இருந்தாலும் அதிகமாக நெகட்டிவாக இருக்கிறதுனால தான் நமக்கு மனசை ஒருநிலைப்படுத்தணும்னு நினைக்கிறோம். மனசை ஒருநிலைப்படுத்த வேணால் நெகட்டிவ்லாம் தூக்கிட்டு வந்து பாசிட்டிவில் வச்சா போதும் மனசை. அது எப்படி வைக்கிறதுன்னு கேட்குறீங்களா? இப்போ நீங்கள் ஒரு மொபைல் வாங்க போகிறீங்க, நல்லா தேடுறீங்க, நிறைய மொபைல் தேடுறீங்க, எல்லாத்தையும் தேடிட்டு ஒரு மொபைல் செலக்ட் பண்ணுறீங்க, 2 மொபைல் செலக்ட் பண்ணுறீங்க, இதில் ஏதோ ஒன்று வேணும்னு நீங்கள் செலக்ட் பண்ணி எடுக்கிறீங்க, ஒரு மொபைல் கடைசியில் வாங்குறீங்க. பார்த்தீங்களா? வாங்கலாம்னு முடிவு பண்ணுறீங்க. பார்த்தீங்களா? இந்த மொபைல் நல்ல மொபைல் தான், எனக்கு நல்ல மொபைல் தான் அமைகிறது, எனக்கு நல்லா கான்ஃபிகரேஷன் இருக்கிற மொபைல் தான் அமைதி, எனக்கு பிடிச்சிருக்கு இந்த மொபைல், ஏன் கூட இந்த மொபைல் நல்லா கனெக்ட் ஆகிருக்கு, நான் இந்த மொபைல் கூட நல்லா கனெக்ட் ஆகிருக்கேன், எனக்கு இந்த மொபைல் நல்லா யூஸ் ஆகுது, எனக்கு நல்லா ஹெல்ப் பண்ணுது, இந்த மொபைலுக்கு தேவையான விஷயம் நான் செய்கிறேன், எனக்கு தேவையான விஷயம் அந்த மொபைல் செய்யுது. இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான நல்ல விஷயங்களை மட்டும் நீங்கள் மனசுக்கிட்ட ரீப்ளேஸ் பண்ணி விட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மனசு ஒழுங்காக ஒர்க் ஆகும். ஆனால் என்ன தெரியுமா பண்ணும் மனசு? அது நம்மளை போட்டு தாக்குறது என்னால் வழி பண்ணணுமா பண்ணும். நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா, நம்ம மனசை ஒருநிலைப்படுத்துறதுக்கோ இல்லை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கோ நம்ம பல புக்கு படிக்கணும், மெடிடேஷன் பண்ணணும், பலர்கிட்ட போய் நம்ம சஜஷன் கேட்கணும், அவங்க சொல்கிற ஐடியாஸ்லாம் கேட்டு செஞ்சுக்கிட்டே இருப்போம். ஆனால் மனசு ஒரு ஆள் தனியாக நின்று நம்மக்கிட்ட யாரையும் கூப்பிடாது, எங்கேயும் சஜஷன் கேட்காது, எதுவுமே பண்ண, எந்த புக்கும் படிக்காது, நம்மளை போட்டு நெகட்டிவ் தாட்லேயே வச்சுருக்கோம். நமக்கு தான் மனசை சரி பண்ணுறதுக்கு, மனசை கட்டுப்படுத்துறதுக்கு, மனசை ஜெயிக்கிறதுக்கு ஒரு படையே தேவைப்படுது. ஆனால் மனசுக்கு தனி மனுஷனாக வந்து நின்று நம்மகிட்ட இருந்து ஜெயிச்சிடும். அப்படிப்பட்ட தனியாக நின்று ஜெயிக்கக்கூடிய மனசை தான் நம்ம ஜெயிக்கணும். அதற்கு தான் நம்ம நிறைய பயிற்சிகள் பண்ணணும். இந்த பயிற்சிகள் செய்யும் போது, நீங்கள் தியானம் பண்ணும்போது என்ன பயிற்சிகள் செஞ்சாலும், இப்போ சொன்னோம் பார்த்தீங்களா, மனசுக்கு நல்ல விஷயங்களை மட்டும், எனக்கு இந்த மொபைல் நல்லா செட் ஆகுன்ற ஒரு நல்ல தாட், பாசிட்டிவ் தாட்டை கொண்டு போய் வைக்கிறோம் பார்த்தீங்களா, அப்போ என்ன திரும்ப பண்ணணும்? ஃபஸ்ட்டு கஷ்டப்படும் மனசு நம்மளை செய்ய விட. அது எப்படி உனக்கு ஒரு நல்ல மொபைல் கிடைச்சிரும்? நீ 25,000 மொபைல் வாங்குற, 30,000 நல்ல மொபைல் இருக்கு, இல்லை 1.5 லட்ச ரூபாய்க்கு இருக்கு, அந்த மொபைல் நல்லா இருக்குமே. இந்த மாதிரி மனசு நம்மளை போட்டு கஷ்டப்படுத்தி உன்னால் செய்யவே முடியாதுன்னு ஒரு நிலைக்கு கொண்டு வரும். பாசிட்டிவான ஒரு திங்கே பண்ண முடியாது அப்படின்னு ஒரு நிலைக்கு கொண்டு வரும். அதை மீறி அடுத்த ஸ்டெப்புக்கு போகணும். அடுத்த ஸ்டெப்புக்கு போகும்போது குழப்பத்தை கிரியேட் பண்ணும் மனசு நம்ம கிட்ட.
உனக்கு எப்படி கிடைக்கும், உனக்கு இதெல்லாம் கிடைக்காது, உனக்கு கிடைச்சாலும் சரி இருக்காது. இந்த மாதிரி பல குழப்பங்களை நம்மக்கிட்ட கிரியேட் பண்ணும். அதையும் தாண்டி அடுத்த ஸ்டெப்புக்கு போகும்போது தான் நம்ம மனசுக்கு பாசிட்டிவ் நல்ல எண்ணங்களை கொண்டு வந்து கொடுத்து சேர்க்க முடியும். அப்போ தான் மனசு சரி போனால் அப்போது வேற வழி இல்லைன்னு சொல்லி ஒத்துக்க ஆரம்பிக்கும். அப்போ நம்ம பண்ண வேண்டியது என்னன்னா, நமக்கு எது தேவை அப்படின்றத தெளிவுபடுத்திக்கணும். முதல்ல எனக்கு கிடைக்கிற ஒவ்வொரு விஷயம் சூப்பராக அமைஞ்சுக்கிட்டு இருக்கு, எனக்கு நல்லதா இருக்கு, எனக்கு கிடைக்கிறதுக்கு எனக்கு நல்லதா இருக்கு, அதுக்கும் நான் நல்லதா இருக்கிறேன் அப்படின்னு எல்லா விஷயத்திலையும் நீங்கள் உங்களுடைய பாசிட்டிவ் தாட்டை கிரியேட் பண்ணி வச்சுக்கிட்டே இருக்கணும். அப்படி வைக்க மனசு கொஞ்சம் கொஞ்சமாக தெளிவு பண்ணி ஒரு நிலைக்கு வரும். அது வரையில நம்மளை போட்டு படுத்திட்டு தான் இருக்கும். அதெல்லாம் கண்டுக்க கூடாது. நம்ம தான் முயற்சி செய்யணும். வைராகியத்தோட முயற்சி செஞ்சால் நிச்சயமாக மனசை நம்ம ஜெயிக்க முடியும். மனசை ஒருநிலைப்படுத்தி நமக்கு எது தேவை அதை பற்றி மட்டும் திங்க் பண்ண வைக்க முடியும். மனசு உங்ககிட்ட உங்களால் முடியலன்னு சொன்னாலும் சரி, இல்லை உங்களுக்குள்ள ஒரு குழப்பத்தை கிரியேட் பண்ணாலும் சரி, என்ன பண்ணாலும் இந்த மனசை ஒருநிலைப்படுத்தி நல்ல பாசிட்டிவ் தாட்டை மட்டும் வைக்கிறதுக்காக நம்ம பொறுமையாகவும் நிதானமாகவும் அமைதியாகவும் ஒன்றா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம மனசுக்கு சொல்லிக் கொடுக்க மனசுக்கு புரிய வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்களேன், மனசை ஒருநிலைப்படுத்தி நமக்கு தேவையான நல்ல விஷயங்களை பற்றி மட்டும் திங்க் பண்ண வைக்கலாம். இதுக்கு தேவை ஃபஸ்ட்டு பொறுமை, நிதானம், அமைதி. அதை விட ரொம்ப முக்கியமாக தேவைப்படுறது வைராகியம். வைராகியத்தோட வைங்க, நிச்சயமாக நம்ம மனசு நம்ம சொல்றதை கேட்குற அளவுக்கு கொண்டு வர முடியும். மனசை எப்படி சரி பண்றது, மனசை எப்படி ஒருநிலைப்படுத்துறது, மனசுக்கு எப்படி பாசிட்டிவ் தாட் கொடுக்கறது, மனசை விட்டுட்டு எப்படி நம்ம உணர்வு நிலைக்குள்ள போறதுன்றதுக்கான பல பயிற்சிகள் இருக்கு. இந்த பயிற்சிகள் டீட்டெயில் தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் டிஸ்கிரிப்ஷனுக்கு கான்டாக்ட் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க, ஆர் வாட்ஸ்அப் பண்ணுங்க. உங்களுக்கு நிச்சயமாக அதுக்கான டீட்டெயில் கிடைக்கும். உங்கள் வாழ்க்கை சிறப்பாகவும் செழிப்பாகவும் ஆனந்தமாகவும் ஆரோக்கியமாகவும் சாதனை வாழ்க்கையாக மாறுவதற்கு என் வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.